இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விடிய காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடுறதுன்னா இது மலேசியா மருமக ஜனனியா தான் இருக்கணும். இவளுக்கு தான் நம்ம சித்தப்பாவா நடிக்கணும். யாரு புதுசா இருக்கே? வாங்க. யார் நீங்க? சித்தப்பா. யாருக்கு சித்தப்பா? யாருக்கு சித்தப்பாவோ அவங்களுக்கு சித்தப்பா. வாங்க 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 வாங்க. துளசி, இவர் ஜனனியோட சித்தப்பா. ஆமாமா, மலேசியால இருந்து வராரு இல்ல? துளசி ஜனனி, நான் யாருக்கு சித்தப்பா? ஏன் அது உங்களுக்கே தெரியாதா? கூட்டு குடும்பம்னா குழப்பம் இருக்கும். குழப்பம் இருந்தா தானே தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சா விடிவு கிடைக்கும். என்ன பேசுறாரு? துளசி, நீ போய் போய் கோலத்து போடுப்போம். ஜனனி உள்ள இருக்கா, நீங்க வாங்க. அப்படியா? அப்ப இவங்க யாரு? நான் ஜனனி இல்லையே. அதான் தெரியுமே நீ ஜனனி இல்லன்னு. ஆமா, நீ யாரு? நீ? நான் துளசி. இந்த குடும்பத்தோட முன்னாள் மருமக. முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. அதுனா முன்னாள் மருமக. மருமகள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சுத்தம். நாம எப்பயாவது மீட் பண்ணிருக்கோமா? உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. துளசி, இவர் ஜனனியோட சித்தப்பாமா. மலேசியால இருந்து இப்பதான் வந்திருக்காரு. நீ எப்படி பாத்திருக்க முடியும்? போ, நீ போய் கோலத்தை போடு. ஏங்க, கூட்டிட்டு வாங்க. மலேசியா சித்தப்பா, வாங்க உள்ள போவோம். காலி தருங்க. மலேசியா. அங்கிள், அவங்கதான் என்னோட சித்தப்பா. மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க வாங்க. ஜனனி, சித்தப்பாவோட பேர் என்னம்மா? சித்தப்பா, நீங்களே சொல்லுங்க. என் பேரு லாக்கர் மாசிலாமணி. லாக்கரா? இப்படி கூட பேர் வைப்பாங்களா? ஏமா, புரோக்கர் மாசிலாமணி, ஜோக்கர் மாசிலாமணி இதெல்லாம் இருக்கும்போது இது இருக்கக்கூடாதா? மாசிலாமணி தான் என் பேரு. லாக்கருங்கிறது என் பட்டம். ஏய் ஜனனி, உனக்கு சித்தப்பா இருக்காங்களா? சொல்லவே இல்ல. நீ கேக்கல, நான் சொல்லவே இல்ல. உனக்கு யாருமே இல்லைன்னு தானமா சொன்னேன்? யாருமே இல்லன்னு தான் சொன்னேன். சித்தப்பா இல்ல நான் சொன்னேன். என்ன பேசுறீங்க? மலேசியால இருந்து வந்திருக்காரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமையல் பண்ணுங்க. சரிங்க. ஆமா, சித்தப்பாக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல, அவரு 10 வருஷமா வெஜ் தான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்பா, அதையும் நான் தாப்பா கேட்டேன். வாசல்ல வரதுக்குள்ள மொத்த ஹிஸ்டரியும் கேட்டுட்டியா? நான் சுத்த சைவம். அதனால நீங்க எல்லாரும் சைவம் தான் சாப்பிடணும். உன் சித்தப்பா தானே இவரு. நீ ஒண்ணு சொல்ற, இவரு வேற ஒண்ணு சொல்றாரு. என்ன அங்கிள், மலேசியால எங்க இருந்தீங்க? இத கேட்காம விட்டனே. அங்கிள், உங்களை தான். மலேசியால எந்த ஊர்னு கேட்டேன். அது ஊரே யாவரும் கேள்வி. ரொம்ப பெரிய பேரா இருக்கே. பெரிய ஊரோ? 2 ஊர் அது. ஊரை கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. ஜனனி, சித்தப்பானா எப்படி? சித்தப்பானா சித்தப்பா தான். எப்படின்னு கேட்டா, இந்த ஆளு பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்காரு. உங்க வைஃப் வரலையா? இல்லையே. ஏன், என்னாச்சு? இறந்துட்டாங்களா? பாருங்க, நான் 2 நாள் தான் இங்க இருக்க போறேன். ஒருத்தரா கேளுங்க. கூட்டு குடும்பம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
பிரதர், வணக்கம் பிரதர். லாக்கர் வீட்டுக்கு வந்தாச்சு. சந்தேகமே வராத மாதிரி பேசி சமாளிச்சாச்சு. ஆ கொடுங்க. சேது, ஆ நைட் எங்க வீட்டுக்கு வெளியில நில்லுங்க. நகைய திருடுனதும் லாக்கர் சார் வெளியே வருவாரு. நகைப்பெட்டியை நீங்க வாங்கிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுருங்க. ம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட இருந்து அந்த பெட்டியை வாங்கிக்கிறோம். மறுக்காம இந்த உதவியை நீங்க எங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா பிரதர். உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? தைரியமா இருங்க, நான் இருக்கேன். சரி, ஓகே. எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். அண்ணே, நமக்கு இதுல என்னென்ன லாபம்? உதவி பண்ண வந்திருக்கோம். இது கூலி வேலை இல்லையாண்ணே? சி, கூலி கடை வேலை செய்றோம். என்ன பார்த்தா கூலிக்கு வேலை செய்யற மாதிரியா இருக்கு? லாக்கரை திருடிட்டு வந்ததும் நகையோட நாம காஞ்சிபுரத்துக்கு எஸ்கேப் ஆயிடுறோம். அந்த ராஜசேகரே கூலி கொடுத்து ஆள் வச்சு அவன் குடும்பத்து நகையே திருடி நமக்கு தர போறான். இதை நான் வேண்டான்னு சொல்ல முடியுமாடா? சூப்பர் பிளான். ஆனா பிரச்சனை எதுவும் வராது. வரும். வந்தா அந்த ஜனனி தான் சிக்குவா. நமக்கு ஒரு பிரச்சனையும் வராதுப்பா. டேய், நல்ல நேரம்லாம் அதுவா தான் வரும், அழைச்சாலாம் வராது. எனக்கு நல்ல நேரம் தானா வருது. வேண்டான்னு சொல்ல முடியுமா என்ன? பாத்துக்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்காகலங்க. நீங்க பாத்தீங்களே ரம்யா, அவ என் பொண்ணுதான். ஐயோ, நம்பவே முடியல. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் அழகா இருக்கிறது தப்பா? அழகா இருக்கலாம், ஆனா இப்படி ஒரே அடியா அழகா இருக்கக்கூடாது. உங்க புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சுரு. நாங்க இப்போ ஒன்னா இல்ல, பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. ஏன் உங்களை பிரிய அவருக்கு எப்படி மனசு வந்துச்சு? விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? நான் இங்க வந்தது கூட விதியா இருக்கலாம். இருக்கலாம். நீங்க கல்யாணம் ஆகி பேச்சலர், நான் ஆகாமையே பேச்சலர். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா? ஒரு முறை கூட கல்யாணம் ஆகலையா? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் கல்யாணம் ஆகல அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ சந்தோஷப்படுறேன். நல்லா பேசுறீங்க நீங்க. நீங்களும் நல்லா பேசுறீங்க. நைஸ் மீட் யூ. நானும் நைஸ் மீட் யூ. ஏங்க, இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் போறீங்க? நான் உங்ககிட்ட பேசினதுல மறந்துட்டேன். பார்த்து என்ன மறந்துடாதீங்க. திருட வந்த இடத்துல திருடப்பட்டு விட்டேன். ஆண்டவா, இது நல்லா. மலேசியால என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதான் அங்க பண்ணிட்டு இருந்தேன். அத கேட்கலங்க, என்ன தொழில் பண்றீங்கன்னு கேட்டேன். பொருளாதார நிரவல். இந்தாங்க. ஓ, அப்பா, அப்படின்னா என்ன? என்னத்த சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே.